ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் to எல்லாருக்கும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். இதை வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை பண்ண போறோம். கீரை சாப்பிடணும் நம்ம, அதுவும் இந்த சம்மர் டைம்ல வந்துட்டு கீரை சாப்பிடணும், நமக்கு ரொம்ப நல்லது நமக்கு. அதனால வந்துட்டு கீரை சமைக்க போறோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால வதங்கிருச்சு கீரை கீரை பண்ண போகிறோம். கீரை கடையில் பண்ண போகிறோம். சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணி சாப்பிட போகிறோம். அப்புறம் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங்கில் போர் அடிச்சுன்னா மிளகா பஜ்ஜி பண்ணலாம். அப்படி போர் அடிக்கல, சிக்கன் ஃப்ரையே நமக்கு போதும் அப்படின்னா அதை நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு குட்டி தனா vlogs. கீரை உருகிறது, அப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே போட்டது நான் வீடியோ எடுக்கல. வேக வச்சுட்டேன். ஃபுல்லாக விசில் விட்டாச்சு. நல்லா வெந்திருக்கு. இது இன்னும் கூட வேகணும். என்ன பிரச்சனைனா, நம்ம கிட்ட வந்து மத்து கிடையாது. இந்த சப்பாத்தி கட்டை தான் இருக்கு. இதை வச்சுதான் வந்து ஒரு மத்து கூட நீங்க வாங்கலையா அப்படின்னா, நாங்க கீரை வந்து சமைக்கிறதே அடிக்கடி பண்றது கிடையாது. நாங்க கம்பெனி போயிடுறதால கம்பெனிலேயே 2 டைம் சாப்பிட்ருவோம். மிச்சம் ஒரு டைம் ஹோட்டல்ல இல்லை ஏதாவது மேகி அப்படி பண்ணிடுவோம். கீரை எப்போது தான் சமைப்போம். அதனால மத்து இல்லை. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். சின்னஞ்சிருக்கியே சொல்லுறாரு. இன்னும் 2 விசில் விடலாமா? லைட்டாக போதுமான நினைச்சிட்டு நம்ம கடையணும். நல்லா தான் வந்திருக்கு. லைட்டாக நம்ம இது பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லாதான் வந்திருக்கு. ஆக்சுவலி கீரை சும்மா லைட்டா, ரொம்ப எஃபர்ட் பண்ணணும்னு கூட கிடையாது. லைட்டா பண்ணா போதும். எங்க வீட்டுல எங்க அம்மா பண்ணி தருவாங்க. கீரை போய் காட்டுல கீரை பறிச்சுட்டு வந்து, நம்ம காட்டுல கீரை முளைக்கும்ல குட்டி குட்டியா, அதை பறிச்சுட்டு வந்து, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கலவை கீரைன்னு சொல்லுவாங்க, பண்ணை கீரைன்னு சொல்லுவாங்க. டேஸ்டா இருக்கும். ஒரு நியூஸ் பார்த்தேன். லாஸ்ட் 3 daysல மட்டும் கேரளால வந்துட்டு 54 பேரை வந்துட்டு பாம்பு கடிச்சிருக்கான். அதுல வந்து 6 பேர் வந்து டெத் ஆயிருக்காங்களாம். இந்த சம்மர் டைம்ல வந்துட்டு எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். வீடு கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாம்பு வந்துட்டு கூலிங்காக வீட்டு பக்கம் வருதான். அதனால எல்லாரும் போறது கொஞ்சம் எல்லாம் பார்த்து போகணும். எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கு பாம்பு. எங்க வீட்டுக்குள்ளவே வந்திருக்கு பாம்பு. என் கை மேல ஏறி இருக்கு பாம்பு. நான் பயப்பட மாட்டேன். நான் வந்து தைரியமான பொண்ணு, அதனால பயப்பட மாட்டேன். நம்ம வந்துட்டு கீரை பண்ணியாச்சு, ரைஸும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது சிக்கன் 65. கீரை காமிக்கிறேன் பாருங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு கீரை. கீரைக்கு கீரை என்ன டேஸ்ட் இல்லை. நல்லா இந்த மாதிரி கடையல் பண்ணி இந்த மாதிரி நல்லா தாளிச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். கீரை முடிஞ்சிச்சு, ரைஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் பண்ணலாம். பேன் காஞ்சிருச்சு. ஆயில் போட்டு நல்லா பேன் காஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு நம்மளோட சிக்கன் பீசஸா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு பொரிக்கலாம்.
அது வந்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மற்றதுக்கு ஏதாவது காரம் ஆட் பண்ணுமோ இல்லை சால்ட் ஆட் பண்ணுமோ இல்லை வேற ஏதாவது ஆட் பண்ணுமோன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பிடிக்கும் புதினா இதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம கரண்டி டேஸ்ட் நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ண டேஸ்ட் நல்லா வரும். பாயில் ஆகட்டும். நான்லாம் வந்துட்டு வேகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணவே மாட்டேன் எங்க வீட்டுல. எங்க அம்மாட்ட அம்மா வெந்துருச்சான்னு கேட்டே இருப்பேன். எங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அடுப்புல வேகிறதுக்குள்ள உங்க வயிற்றுல வந்துடும் போல அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம். இப்பயுமே அப்படிதான். ஏதாவது ஃப்ரை பண்ணாங்க, ஃபிஷ் ஃப்ரை இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணாங்கன்னா எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் அடுப்பு கிட்ட போயிடுவேன், அது வேற விஷயம். சீக்கிரம் வேகு. லோ ஃப்ளேம்ல இருக்கு. ஹை ஃப்ளேம்ல வச்சா தீஞ்சு போயிடும். அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. எண்ணெல்லாம் தெரிக்குது கையில. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சமைக்கிறேன். ஏன்? என் வயிற்றுக்காக, இந்த அரஜான் வயிற்றுக்காக. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துச்சு. நம்ம எடுத்து நம்மளோட இதை போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் எதுவுமே இல்லை. அல்டிமேட் டேஸ்ட். கரெக்டா இருக்கு எல்லாமே. கீரை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் 65 ரெடி. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். அந்த லெக் பீஸ்லாம் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, பசி தாங்க முடியல என்னால. அதனால வந்துட்டு நம்ம சாப்பிட போறோம். சிக்கன் பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் போன் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தெரியுது, வாங்க சாப்பிடலாம். இந்த பீஸ் வந்துட்டு bye. Thanks for watching.